அல்லாஹ் மலிக். என் அன்பு குழந்தையே, உன்னோட வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். என்னடா திடீர்னு சாயப்பா பேச வந்துட்டாருன்னு நினைக்கிற நீ? அப்படித்தானே? உண்மைத்தான். நான் உங்ககிட்ட பேசணுன்னு தான் நான் விரும்பி வந்திருக்கேன். பழி சொல்கிறதுக்கு உனக்கு 1000 பேர் வருவாங்க. உண்மைத்தானே? நீ எது செய்தாலும், என்ன செஞ்சாலும், நல்லது செய்தாலும் கூட உன்னை பழி சொல்லத்தானே வருவாங்க. உனக்கு அது நல்லா தெரியுது. ஆனால் வழி சொல்கிறதுக்கு யாரும் வர்றதில்லை. நான் இப்போ வந்திருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு என்ன கவலை? இனிமேல் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்துட்டேன்ல. உனக்கு நல்ல வழி நான் சொல்வேன். உன்னை யாரும் மதிச்சாங்க இல்லை. உன்னுடைய சொந்தம் பந்தம் கூட பிறந்தவங்க, உன்னுடைய நெருங்கியவன்னு சொல்லிட்டு உன்கிட்ட நட்பு பாராட்டினவங்க எல்லாருமே உன்னை உன் கையில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ தாழ்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கல. ஆனால் உன்னை அவங்க நினச்சிட்டாங்க உன்னை நீ தாழ்ந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு உன்னை பார்த்தா கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. நீ அங்கிட்டு வரும்போதே உன்னை பார்த்துட்டு, அப்பா இந்த ஆள் வர்றாரு, இந்த ஆள் வந்தாக்கா நம்ம ஏதாவது செஞ்சாகணும், அல்லது நம்ம மேலே இந்த ஆள் படுறதுக்கு பார்ப்பாரு, இந்த ஆளுக்காக நம்ம எதையாவது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும், அதனால் இப்போவே நம்ம பின்வாங்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்த உடனே தூரத்தில் இருக்கும் பொழுதே பார்த்தும் பார்க்காத மாதிரியும் கூட, அல்லது நீ பார்த்தாலும் கூட ஏதோ வேறு வேலையில் அவங்க ஈடுபட்டிருக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு அவங்க வேறு வேலையில் கிளை வழியில் தாண்டி அந்த பக்கம் மாறி போய்டுறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். உண்மை. எவ்வளவு தான் நம்ம அவங்களுக்கு உதவி இருந்தாலும் கூட எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்றது நமக்கு தெரியுது. நாம் நல்லா இருந்தப்ப நம்மளுடைய எல்லா உதவிகளையும் வாங்கிக்கிட்டு நம்ம நல்லா இருந்தப்ப எங்கள் ஆள் அவன் எங்கள் ஆளுயா, அவன் என்னுடைய ஆள், எங்கள் ஊருக்காரன், எங்கள் சொந்தக்காரன், எங்கள் தம்பி புள்ள, அண்ணன் புள்ள, அக்கா மகன், அத்தை மகன், இப்படி சொன்னவெல்லாம் இன்னைக்கு அவனா? ஆமாம் 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 உண்மைதான், இந்த ஊரில் இருந்தானே அவன் தானே, ஆமாம் ஆமாம் அவன் இப்போ கொஞ்சம் நான் அந்தளவுக்கு அவன்கிட்ட வச்சுக்கிறதில்ல, நான் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறேன், ஏன்னா கொஞ்சம் சரியில்லை, பார்த்துக்கிடுங்க, அவன் போக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி சொல்கிறவங்க. நீ நல்லா இருந்தப்ப உன்னுடைய எல்லா விதமான புகழ் பொருள், உன்னுடைய எல்லா விதத்தையும் அவங்க நல்லபடியாக உபயோகப்படுத்தணுவங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா என்ன பண்ணாங்க பாரு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அப்பாவா உனக்கு சொல்கிறது என்னன்னா, நீ இன்னையிலிருந்து கலங்கவே கூடாது. உன்னுடைய மனசு திடமான மனசாக இருக்கணும். அதை நினச்சி இதை நினச்சி அப்படி பண்ணிடுவாங்களோ இப்படி பண்ணிடுவாங்களோ, நம்மளை அப்படி நினைப்பாங்களோ இப்படி நினைப்பாங்களோன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நீ வாழ்ந்துக்கிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கிறது தள்ளி போகும். நீ தோல்வி அடைவேன்னு நான் சொல்லவே மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஒரு நாளும் நீ தோல்வி அடைவேன்னு உன் அப்பா வாயில் வரவே வராது. ஆனால் இப்படி நீ கொஞ்சம் மனதளவில் தொய்வடைஞ்சி, எனக்கு யாரும் உதவில்லை, என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நான் இருந்த நிலை கொஞ்சம் மாறி போச்சு, நான் கொஞ்சம் இறங்கு முகமாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சாலே உனக்கு அந்த வெற்றி தள்ளி போகுது. தோல்வி வருதுன்னு என் வாயில் நான் சொல்ல மாட்டேன், வெற்றி தள்ளி போகுது அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். என் பிள்ளை, நீ என்ன செய்யணும்,
இந்த நேரத்தில் தான் தைரியமாக இருக்கணும். கயிறு பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பிள்ளை தொங்குறான், மேலேருந்து இன்னொரு பிள்ளை அவனை தூக்குறான். கீழே அதில் பாதாளத்தில் விட்டான்னா, கயிறை விட்டான்னா கீழே விழுந்துருவான், உயிர் போயிடும். அந்த நேரத்தில் கயிறை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறான். கையில் வலிக்குது, கை சிவப்பாயிடுது, செவந்து போகுது, ரத்தம் வருது. அந்த நேரத்தில் கை வலிக்குது அப்படின்னு விட்டானானா உயிரே போயிடும். கை போனால் பரவாயில்ல, ரத்தம் வந்தால் பரவாயில்ல, வலிச்சா பரவாயில்ல, உயிர் போகிற மாதிரி வலிச்சா பரவாயில்ல, நான் மேலே தான் போய் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வைராக்கியமாக கயிறை பிடிச்சிக்கிட்டு நிற்காளோ அவள் தான் மேலே போவாங்க. அவளால் தான் மேலே போக முடியும். அதனால் அப்பா அவனுக்கு நான் சொல்கிறேன், நான் உனக்காக கயிறை பிடிப்பேன். உன்னுடைய கையில் பலத்தை வரவழைப்பேன். உன் மனசில் தைரியத்தை நான் கொடுப்பேன். ஆனால் பாரு, அதை வாங்கி உபயோகப்படுத்துறது நீ தானே. என்ன தான் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் வாங்கி அதை உபயோகப்படுத்துறது நீ தான் அதை உபயோகப்படுத்தணும். அதனால தான் சொல்கிறேன், அப்பா நீ நல்லபடியாக வாழணும்னா அப்பா சொல்கிற ஒரு 2 விஷயத்தை மட்டும் கேளு. ஒன்றும் நீ கெட்டு போயிட மாட்டே. நான் சொல்கிற வார்த்தைங்களை கேட்ட பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. உனக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற தன்னம்பிக்கையை மட்டும்தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், உன்னை மறுதளிச்சவங்க, உன்னை தூற்றி பேசுகிறவங்க, உன்னை ஒன்றுக்கு ஆக மாட்டே, நீ அவ்வளோதான், அவன் முடிஞ்சு போன கதை, அவளுடைய கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் பழி சொல்ல 1000 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருந்தீன்னா உனக்கு வழி கிடைக்குமா? நான் தர்றேன் வழி. உனக்கு உன் கையை பிடிச்சி நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீ சேர வேண்டிய இடம் எங்கே, இருக்க வேண்டிய இடம் எங்கே, உனக்கு சந்தோஷத்தையும் உன்னை சேர்ந்தவங்களுக்கு சந்தோஷத்தையும் நீ கொடுக்க பிறந்தவன். என்னுடைய பிள்ளை, நீ கொடுக்க பிறந்த பிள்ளை. எடுக்க பிறந்த பிள்ளையோ வாங்க பிறந்த பிள்ளையோ இல்லவே இல்லை. அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்குது. உன்னால் எந்த அளவு சிக்கலில் மாட்டியிருந்தாலும் அந்த சிக்கலை உடைக்க உன்னால் முடியும். அதுலேருந்து தோள் கொடுக்கறதுக்கு என்னால் முடியும். என்ன நீ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு மட்டும் நன்றியோடு இரு. இன்றைக்கி என்னை திட்டாத. என்னை திட்டினா கூட நான் வந்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் என்ன செய்யலைன்னு சொல்லிகிட்டு இருக்காத. பரவாயில்ல, நீ திட்டினாலும் பரவாயில்ல, நான் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு தான் இருப்பேன். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு நன்றியோடு இரு, இறைவனுக்கு நன்றியோடு இரு. ஏன்னா பல பிள்ளைங்க எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்தில். அதையும் தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய அத்தனை பொய் சமாதானங்களையும் ஏற்றுக்கொள்பவர்களை ஏமாளின்னு சொல்லிட்டு நீ நினைக்காத. அவங்க உங்களை இழக்க விரும்பாதவர்களாக இருக்கலாம். அடிபடும்போது தான் நிதானம் வருது. வாகனத்துலேயும் சரி, வண்டியில் போகும்போதும் சரி, வாழ்க்கையில் நீ படபடப்பாக நீ வாழ்க்கையை ஓட்டும்போதும் சரி, அடிபடும்போது தான் உனக்கு என்ன வருது, நிதானம் வருது. அப்பா அடிபட்டு போச்சு, தப்பு பண்ணிட்டேனே. சில நேரத்தில் புத்தி வெற்றி பெறுது, பல நேரங்களில் வெற்றியே புத்தி ஆகிவிடுது. அதுவே பாடத்தை கற்பித்து கொடுக்குது. அந்த பாடம்தான் நீ கற்றுக்கிட்ட பாடம். நீ இழந்ததுனால வந்த பாடம், அந்த பாடம்தான். இனிமேல் நீ இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் உனக்கு வயசு இருக்குது. வயசுன்றது ஒரு பெரிய செல்வம். ஆரோக்கியம்ன்றது ஒரு பெரிய செல்வம்.
இது ரெண்டையும் நீ பயன்படுத்தினாக்கா, அதுவும் கூட நான் சொன்னேன், நம்பிக்கையும் பொறுமையும் பயன்படுத்தினாக்கா நீ நீ ஊர் மிச்சம் இல்லை, உலகம் மிச்சம் இல்லை. உன்னை பார்த்து இந்த உலகம் உன்னை பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு நீ இருப்ப. உன்னை பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு நீ வளர்வ. உன்னை தூக்கி கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் மாறும். கண்டிப்பாக மாறும். அதுக்கு எது மாறணும்? நீ மாறணும். உன் குணாதிசயம் மாறணும். உன் வழி மாறணும். இதெல்லாம் மாற்றுறதுக்கு உன் வழித்துணை சாயப்பா உங்கூட இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் போதும். உன்னோட இந்த வழித்துணை சாயப்பா வந்துக்கிட்டே இருப்பேன். நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மாலிக்.